வணக்கம். இது நியூஸ் போஸ்டின் வீக்கெண்ட் பிரதான செய்திகள். இன்றைய விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள். சீரற்ற வானிலையினால் 6 பேர் பலி, மீன்பிடி படகுகள் பல காணாமல் போயுள்ளன. பலத்த காற்று தொடர்பில் முன்னெச்சரிக்கை விடுக்கப்படாமை குறித்து மீனவர்கள் அதிருப்தி. மாணவர்கள் மத்தியில் கல்வியை போன்று விளையாட்டு மற்றும் கலைத்துறைகளை மேம்படுத்துவதற்கு அரசாங்கம் விசேட கவனம், ஜனாதிபதி தெரிவிப்பு. பலத்த காற்றுடன் கூடிய வானிலையினால் இதுவரையில் 6 பேர் உயிரிழந்துள்ளதாக இடர் முகாமைத்துவ நிலையம் தெரிவிக்கின்றது. மேலும் 20க்கும் அதிகமான மீனவர்கள் காணாமல் போயுள்ளதாகவும் அந்த நிலையம் குறிப்பிடுகின்றது. நேற்றிரவு பலத்த காற்று வீசிய சந்தர்ப்பத்தில் மீனவர்கள் பலர் கடலுக்கு சென்றிருந்தனர். வழமையாக இந்த நாட்களில் கடல் கொந்தளிப்பாக இருக்காதா என்பதாலும் எவ்வித முன்னெச்சரிக்கையும் விடுக்கப்படாதமையினாலும் தமது தொழிலை முன்னெடுப்பதற்காக தாம் கடலுக்கு சென்றதாக மீனவர்கள் தெரிவித்தனர். காற்றுடன் கூடிய மழையினால் கடல் கொந்தளிப்புடன் காணப்படுகின்றது. மன்னாரிலிருந்து மேற்கு, தெற்கு மற்றும் கிழக்கு கடற்பரப்புகளில் மீனவர்கள் பாரிய அசௌகரியங்களை எதிர்நோக்க நேரிட்டது. தெய்வளை ரயில் நிலையத்திற்கு அருகில் இன்று காலை கூடிய மீனவ சமூகத்தினர் கடலில் நிற்கதிக்குள்ளாகியுள்ள தமது உறவினர்களை காப்பாற்றுமாறு கோரி கவனஈர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். கரையோர ரயில் பாதையை மறைத்து இந்த ஆர்ப்பாட்டம் முன்னெடுக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து இந்த பிரச்சனையை தீர்ப்பதற்கு நடவடிக்கை எடுப்பதாக அதிகாரிகள் வாக்குறுதி அளித்தனர். காணாமல் போன மீனவர்களை காப்பாற்றுவதற்காக கடற்படையினர் மற்றும் விமானப்படையினர் மீட்பு நடவடிக்கையை முன்னெடுத்துள்ளனர். காலியில் இருந்து ஜெயசாகர் கப்பலும், கொழும்பில் இருந்து நந்திமித்திர மற்றும் சயூரு ஆகிய கப்பல்களும் கடற்படையினரால் மீனவர்களை காப்பாற்றுவதற்கான பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளன. சீரற்ற வானிலையிலும் வானில் பயணிக்கக்கூடிய பெல் 412 ரக மற்றும் வை 12 ரக ஹெலிகாப்டர்களை விமானப்படையினர் நிவாரணப் பணிகளுக்காக ஈடுபடுத்தியுள்ளனர். இன்று மாலை 5:30 அளவில் கடற்படையினர் 6 மீனவர்களை காப்பாற்றியதாக கடற்படை ஊடக பேச்சாளர் கமாண்டர் கோசல வர்ணகுர சூரிய தெரிவித்தார். அவர்கள் 2 வர்த்தக கப்பலொன்றிலூடாக காப்பாற்றப்பட்டு கடற்படையினரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளனர். கடற்படையினரின் 3 கப்பல்களும் 5 அதிவேக தாக்குதல் படகுகளும் மீனவர்களை தேடும் பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளன. இன்று மாலை 5:30 அளவில் 3 மீனவர்களை காப்பாற்ற முடிந்ததாக விமானப்படை ஊடக பேச்சாளர் ஏர் கமாண்டர் ஆண்ட்ரூ விஜய் சூரிய தெரிவித்தார். படகுகள் விபத்துக்குள்ளான இடங்களை அடையாளம் கண்டு அதனை கடற்படைக்கு அறிவிக்கக்கூடியதாக இருந்ததாகவும் விமானப்படை பேச்சாளர் குறிப்பிட்டார். சீரற்ற வானிலையினால் தேடும் நடவடிக்கைகள் தற்காலிகமாக நிறுத்தப்பட்டுள்ளதாகவும் மீட்பு நடவடிக்கைகளை முன்னெடுப்பதற்கு தயாராக உள்ளதாகவும் அவர் கூறினார். கடும் காற்றினால் பலப்பீட்டியம் மற்றும் கிங்தோட்ட பகுதிகளில் சில மீன்பிடி படகுகள் விபத்துக்குள்ளாகி இருந்த காட்சிகளை இவை. நேற்று மாலை கடலுக்கு சென்ற படகுகளை இவ்வாறு விபத்துக்குள்ளாகியுள்ளதாக போலீசார் கூறினர். சில மீனவர்கள் காணாமல் போயுள்ளதுடன் காப்பாற்றப்பட்டவர்கள் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாகவும் போலீசார் குறிப்பிடுகின்றனர். நேற்றிரவு முதல் நாட்டின் பல்வேறு பகுதிகளிலும் வீசி வரும் கடும் காற்றினால் கொழும்பு நகரை அண்மித்த பகுதிகளில் சேதம் ஏற்பட்டுள்ளது. கொழும்பு டோசன் வீதியின் மோவஸ் மைதானத்தின் சுவர்கள் இவ்வாறு சேதமடைந்துள்ளன. பொர்லை சீமாட்டி ரிஜ்வே மகப்பேற்று வைத்தியசாலைக்கு முன்பாகவும் வெஸ்லி கல்லூரிக்கு அருகிலும் பதிவு செய்யப்பட்ட காட்சிகளை இவை. கிராண்ட் பாஸ், பலாமரச்சந்தை, மாளிகாவத்து, பஞ்சகவத்து, புறக்கோட்டை ஆகிய பகுதிகளிலிருந்து பதிவு செய்யப்பட்ட காட்சிகளை இவை.
இதேவேளை நேற்று வீசிய பலத்த காற்றினால் நுரைச்சோலை மின் உற்பத்தி நிலையத்தை அண்மித்த பகுதிகளில் பாரிய சேதம் ஏற்பட்டுள்ளது. காலி நகரை அண்மித்த பகுதிகளில் பதிவு செய்யப்பட்ட காட்சிகளே இவை. சீரற்ற வானிலை காரணமாக ஏற்பட்ட சேதங்களை வான்வழியாக நியூஸ் ஃபர்ஸ்ட் ஆராய்ந்தது. சீரற்ற வானிலை காரணமாக நாட்டில் இன்று ஏற்பட்டுள்ள இயற்கை அனர்த்தங்கள் தொடர்பாக நேரடியான தகவல்களை உங்களுக்கு வழங்குவதற்காக நாம் நியூஸ் ஃபர்ஸ்ட் குழுவினர் இன்று வான்மார்க்கமாக பயணத்தை ஆரம்பிக்க உள்ளோம். நியூஸ் ஃபர்ஸ்ட் குழு ரத்மலாலையிலிருந்து மாலை 4:15 அளவில் தனது பயணத்தை ஆரம்பித்தது. ரத்மலான பென்தோட்ட பேருவல ஹிக்கடுவு ஊடாக காலிவரியான கரையோர பகுதிகளை நியூஸ் ஃபர்ஸ்ட் வானிலிருந்து கண்காணித்தது. இன்றைய தினம் தொடர்ந்தும் நாள் முழுவதும் மழை பெய்த காரணத்தினால் மற்றும் கடும் காற்று இவற்றினூடாக கடலிலும் கொந்தளிப்பு ஏற்பட்டிருந்தது. இந்த நிலைமையின் கீழ் கடலில் ஆங்காங்கே மீன்பிடி நடவடிக்கைகளுக்கு சென்று கொண்டிருந்த படகுகள் திரும்பிக் கொண்டிருப்பதையும் அதே போன்று தொடர்ந்து நிலப்பகுதிகளிலும் ஆங்காங்கே சிறு வெள்ள நிலைமையும் எம்மால் அவதானிக்கக்கூடியதாக இருந்தது. தொடர்ந்தும் நியூஸ் ஃபர்ஸ்டோடு இணைந்திருங்கள். இன்றைய காலநிலை தொடர்பான மேலதிக தகவல்களை உங்களுக்காக நாம் வழங்க காத்திருக்கின்றோம். நியூஸ் ஃபர்ஸ்டுக்காக KM ரசூல். இந்த சீரற்ற வானிலை காரணமாக நாட்டின் மேலும் சில பகுதிகளும் பாதிக்கப்பட்டுள்ளன. பலத்த காற்றுடன் கூடிய வானிலையினால் வடமேல் கடற்பரப்பு இன்று அதிகாலை முதல் கொந்தளிப்பாக காணப்பட்டது. சிலாபத்திலிருந்து இன்று அதிகாலை கடலுக்கு சென்ற மீனவர்கள் சிலரே இதனால் அதிகளவு பாதிக்கப்பட்டுள்ளனர். கடலுக்கு சென்ற 2 மீனவர்களை காப்பாற்றுவதற்கு மேலும் சில மீனவர்கள் நடவடிக்கை எடுத்ததாக எமது பிராந்திய செய்தியாளர் கூறினார். இதேவேளை கடலுக்கு சென்ற 7 ஆழ்கடல் மீன்பிடி படகுகளை கரைக்கு கொண்டு வருவதற்கு மீனவர்கள் பாரிய முயற்சியில் ஈடுபட்டனர். மாலை கடலுக்கு சென்றோம். காற்று பலமாக அடித்தது. கடல் கொந்தளிப்பானது. இவ்வாறு காற்று வீசும் என அறிந்திருக்கவில்லை. முன்னர் கூறியிருந்தனர். நேற்று வரை காற்று வீசவில்லை. பலத்த காற்று காரணமாக தேவேந்திரமுறை புராணவெல்ல மீன்பிடி துறைமுகத்தில் நங்கூரமிடப்பட்டிருந்த 30 படகுகள் சேதமாகியுள்ளன. இதேவேளை காலை தொடர்ந்துவ பிரதேசத்தில் கடலுக்கு சென்ற வள்ளம் ஒன்று கவிழ்ந்ததில் மீனவர் ஒருவர் உயிரிழந்துள்ளார். மற்றும் ஒரு மீனவர் நீந்தி கரைக்கு வந்துள்ளதாக எமது பிராந்திய செய்தியாளர் கூறினார். உயிரிழந்த மீனவரின் சடலம் கராப்பிட்டிய போதுனா வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளது. காலி மாவட்டத்தில் 17 மீனவர்கள் காணாமல் போயுள்ளதாக தகவல்கள் பதிவாகியுள்ளதாக இடர் முகாமைத்துவ நிலையம் குறிப்பிடுகின்றது. மேலும் சில பகுதிகளிலும் மீனவர்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர். இதேவேளை நிலவும் சீரற்ற வானிலை தொடர்பில் மீனவர்களுக்கும் மக்களுக்கும் முன்னெச்சரிக்கை விடுக்கப்படவில்லை என கடற்றொழில் பிரதி அமைச்சர் சரத்குமார வளிமண்டலவியல் திணைக்களம் மீது குற்றம் சாட்டுகின்றார்.
ඇත්තටම කනගාටු වෙනවා. சூறாவளி நிலையுள்ளது என்பதனை வளிமண்டலவியல் திணைக்களம் எமது செயற்பாட்டு அலுவலகத்திற்கு இன்று காலை 5 மணியளவிலேயே அறிவித்துள்ளது. எனினும் இந்த நிலைமை அதிகாலை 2 மணியளவிலேயே ஆரம்பித்துள்ளது. உயிரிழப்புகள் ஏற்பட்டதன் பின்னர் சூறாவளி என்ற வார்த்தையை பிரயோகிப்பதில் அர்த்தமில்லை. ஆதலால் இந்த நிறுவனங்கள் இதனை விட பொறுப்புடன் இவ்வாறான நிலைமைகள் தொடர்பில் மீனவர்களையும் தெளிவுபடுத்தும் வகையில் செயற்பட வேண்டும். முன் அறிவித்தல் விடுக்கப்படுமாயின் காணாமற் போன சம்பவங்களையும் தவிர்த்திருக்க முடியும் என்பதனை நான் இந்த சந்தர்ப்பத்தில் கூறுகின்றேன். வளிமண்டலவியல் திணைக்களம் அறியாத வண்ணம் வானிலையில் மாற்றம், உயிரிழப்புகளுடன் சொத்துக்களுக்கும் சேதம், பேரழிவை ஏற்படுத்திய அனர்த்தமே ஆழி பேரலை. சூறாவளி வீசிய பல்வேறு சந்தர்ப்பங்களில் வளிமண்டலவியல் திணைக்களம் தடுமாற்றத்தில். இன்று அதிகாலை மீண்டும் வளிமண்டலவியல் திணைக்களத்தின் முன்னெச்சரிக்கைக்கு முன்பே பலத்த காற்றுடன் கூடிய வானிலை, உயிர்களுக்கும் சொத்துக்களுக்கும் சேதம். வளிமண்டலவியல் திணைக்களத்தினால் உரிய நேரத்தில் மக்களை அறிவுறுத்த முடியாமைக்கான காரணம் என்ன? சீரற்ற வானிலைக்கான காரணத்தை தெளிவுபடுத்துகின்றார் வளிமண்டலவியல் திணைக்களத்தின் பிரதி பணிப்பாளர். මේ සුළම් ප්‍රවාහය සාමාන්‍යයෙන් තියෙන්නේ මේ සක්‍රිය මෝසම් තත්ත්වයට යටතේ පොළොවට වඩා අඩි 2000ක් විතර උසින් තමා. வலுவடையும் பருவப்பேட்சி காலநிலையினால் தரையிலிருந்து 2000 அடி உயரத்தில் வேகமாக காற்று வீசுகின்றது. அந்த காற்று சில சந்தர்ப்பங்களில் தரைமட்டத்தை அண்மித்து வீசுகின்றது. යනවායි කියලා නමුත් අපිට දක්නට ලැබෙනවා චන්ද්‍රිකා තාක්ෂණය ඔස්සේ අපිට පුළුවන් බලා ගන්න මේක මේ පොළොව මට්ටමට එනවා. ඉතින් ඒ තත්ත්වය නිසා තමයි පොළොව මට්ටම ළඟා වීම නිසා තමයි ඊයේ රාත්‍රී කාලයේදී තද සුළං ඇති වුණේ. இந்த வானிலை தொடர்பில் மக்களுக்கு முன்னெச்சரிக்கை வழங்கப்படவில்லை என முன்வைக்கப்படும் குற்றச்சாட்டு தொடர்பிலும் SR ஜெயசேகரவிடம் நாம் வினவினோம். නිසා අපි හවස 4ට නිකුත් කරන மேற்கு மற்றும் தெற்கு உள்ளிட்ட கரையோரத்திற்கு மேலாக, அதாவது காலி, மாத்தறை, பொத்துவில், கொழும்பை அண்மித்த கரையோரத்திற்கு மேலாக கடற்பரப்பில் மணித்தியாலத்திற்கு 80 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசக்கூடும் எனவும் அந்த கடற்பரப்பு கொந்தளிப்பாக இருக்கும் எனவும் மாலை 4 மணிக்கு நாம் வெளியிடுகின்ற வானிலை அறிக்கையில் மிகவும் தெளிவாக கூறப்பட்டுள்ளது. அதே போன்று தென்மேற்கு பருவப்பேட்சி காலநிலை வலுவடையலாம் எனவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. வலப்பெட்டி மீனவர்கள் நம்முடன் அடிக்கடி தொடர்பில் உள்ளவர்கள். அவர்களுக்கு இவ்வாறான அனர்த்தம் நேர்ந்துள்ளமை குறித்து நாம் கவலை அடைகின்றோம் என்பதை இந்த சந்தர்ப்பத்தில் கூறிக்கொள்கிறோம். பிள்ளைகளின் கல்வியை போன்று விளையாட்டு மற்றும் கலை ஆற்றல்களையும் மேம்படுத்துவது தொடர்பில் விசேட கவனம் செலுத்தியுள்ளதாக ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச தெரிவிக்கின்றார். களுத்துறை மகளிர் கல்லூரிக்கான புதிய நீச்சல் தடாகத்தை மாணவர்களிடம் கையளிக்கும் நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றிய போதே ஜனாதிபதி இன்று முற்பகல் இதனை கூறினார். DA ராஜபக்ச மன்றத்தின் நிதியுதவியின் கீழ் களத்துறை மகளிர் கல்லூரியில் இந்த நீச்சல் தடாகம் நிர்மாணிக்கப்பட்டுள்ளது. විශේෂයෙන්ම දුවලගේ ටියුෂන් පන්තියට යනවා. හැබැයි ක්‍රීඩා குறிப்பாக பெண் பிள்ளைகள் மேலதிக வகுப்புகளுக்கு செல்கின்றனர். எனினும் விளையாட்டு பயிற்சிகளுக்கு செல்வதற்கு அவர்கள் தயாராக இல்லை. அவ்வாறான முயற்சிகளை மேற்கொள்கின்ற குறைந்த அளவிலான தாய்மார்களே உள்ளனர். தற்போது அதில் சற்று அதிகரிப்பு ஏற்பட்டுள்ளது. தற்போதுள்ள பெண்களை விடவும் எதிர்காலத்தில் உள்ள பெண்களுக்கு அதன் பொறுப்பு அதிகமாகவே காணப்படுகின்றது. ஆகையால் வெற்றி தோல்விகளின் போது சமுதாயத்தில் ஒரே அணியாக செயற்படுவதற்கான ஆற்றலை மேம்படுத்திக் கொள்வதற்கு அவர்கள் பயிற்சிகளை மேற்கொள்ள வேண்டும் என நான் நினைக்கின்றேன். மக்களை அசௌகரியப்படுத்தும் ஆட்சிக்கு எதிராக ஒன்றிணைப்போம் என்ற துணைப்பொருளின் கீழ் பிலியந்தலையில் நேற்று நடைபெற்ற மக்கள் சந்திப்பின் போது மக்கள் விடுதலை முன்னணியின் அரசியல் குழு உறுப்பினர் KD லால்காந்த் உரையாற்றினார். பிரதானமான இருவர் உள்ளனர். லசந்தவின் மரணத்திற்கு பொறுப்பு கூற வேண்டிய முக்கியமானவர்களில் ஒருவர் இன்று அரசாங்கத்தின் சிரேஷ்ட பதவியில் இருக்கின்றார். மற்றவர் இன்று அரசாங்கத்திற்கு எதிரான போராட்டத்தில் உள்ளார். அவரை கைது செய்ய முடியாது. கைது செய்யப்படுவாராயின் அவரும் இதனுடன் தொடர்புபட்டுள்ளார் என வாக்குமூலம் அளிப்பார் என்பதால் அவரை கைது செய்ய முடியாது. மற்றவர் இருப்பதனால் அவருக்கு எதனையும் செய்ய முடியாது. ஆதலால் லசந்தவை கொலை செய்தவர் யார் என்பது பத்திரிகையில் இருந்தவர்களுக்கு தெரியும், நாட்டிற்கும் தெரியும். வழக்கொன்று இல்லை, அதற்கான தடைய பொருட்களும் இல்லை என்பது சமூகத்தில் உள்ள பலருக்கும் தெரியாது. அவை நடைமுறைப்படுத்தப்படுவதும் இல்லை. சிரசவை தாக்கினர், சேதப்படுத்தினர், என்ன கூறினார்கள்? உட்பூசலே காரணம் என
கூறினார். உள்ளே இருந்து செயற்பட்டவர்கள் யார் என உனக்கு தெரியும், உனக்கு தெரிந்த தகவல்களை கூறு என சிஐடி இடம் கேட்க சொல்ல வேண்டும். அந்த தகவல்களுக்கு அமைய விசாரணைகளை மேற்கொண்டால் அரசாங்கம் இதிலிருந்து விடுதலை பெறலாம். அவ்வாறு செயற்படாமல் யார் இதை செய்தனர் என அவர்களுக்கு தெரியும். வேறு யார்? அரசாங்கமே இதை செய்தது.